கயைதான் சரியான இடம் என்று யாரும் தெளிவாக கூற மாட்டார்கள். இந்த வழியில் கயையின் பாக்கியம் மோடேனாவின் புண்ணியத்தைப் போல 100 மடங்கு மனிதர்களுக்கும் பம்பையிலிருந்து நல்ல பலன்களை பெறுகிறார்கள். பெரியவரே, ஆன்மாக்களின் மகிமையை பகிர்ந்து கொள்ள பம்பையின் பிரபு எவ்வளவு பெரியவர்! உம்பர்கோன் மக்களும் நல்ல அதிர்ஷ்டத்திற்காக பம்பையில் நீராடி காணிக்கை செலுத்துகிறார்கள். ஐயப்பனின் தெய்வீக வடிவமாக தாரக பிரம்மம் வானத்தில் நித்தியமாக உள்ளது. அபிஷேக தீர்த்தம் இந்த பூமியில் பாய்கிறது. மேலும் நீர் ஓடை பம்பா என்று அழைக்கப்படுகிறது. பம்பை நதி சுதந்திரமாக ஓடுகிறது. கும்பதளம் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரம். பெரியவரே, நான் பம்பையை வணங்கினால் இந்த நேரம் மனித குலத்திற்கு மிகுந்த துக்கத்தின் நேரமாக இருக்கும். பம்பை நதி தூய்மையற்றதாகிவிட்டால் பூமியில் உள்ள மக்கள் பயந்து போவார்கள். மனிதர்கள் லாப நஷ்டங்களை குறித்து நினைத்தால் அவர்கள் பம்பையில் செய்யும் செயல்கள் பிரபஞ்சத்தின் இறைவனை பிரியப்படுத்தும் விஷயங்களில் மிக முக்கியமானவை. தேவர்கள் பிரிக்கப்படும் போது பம்பையும் அழுகிறது. தேவர்களின் கடவுளும் கோபம் கொள்கிறார். எங்கள் துக்கம் நீங்கட்டும். ஐயப்பனின் அருள் எங்கள் தாய் பம்பைக்கு பொன்னால் அருளப்படட்டும். துதிக்கப்படுபவர் தனது குழந்தைகளுக்கு உதவட்டும். எல்லா துயரங்களும் நீங்கிவிட்டன. ஐயப்பனே, ஸ்ரீமத் நமாமிகம். என்போதி சனாதன 3 உலகங்களின் பெரிய சந்ததியினரே, ஆண்டவரே, பகவானே, மகிழ்ச்சி அடைவீர்களாக. பரபிரம்மன் 4 அறிவியல்களின் சிறந்த மற்றும் சிறந்த ஆசிரியராவார். சிறந்த மற்றும் சிறந்த முனிவர், சிறந்த மற்றும் சிறந்த கதை கூறி 9வது 10வது கண்டம். இதற்கு பிறகு லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களை பாத பங்கஜங்களில் ஒன்றிணைக்க கடவுள் நமக்கு உதவுவாராக. இறைவன் நம்மை பக்தர்களுடன் ஒன்றிணைப்பாராக. அவர் நம் அன்பான மௌலியின் மீது ஒரு தங்க பதம் பொறிப்பாராக. பகவான் சம்புமூர்த்தியே, பகவான் ஐயப்பா, பகவான் கலியுகத்தின் பாதுகாவலரே, பகவான் பரபிரம்மத்தின் மகிமையே, அன்பாததியின் சந்ததியினருக்கு உதவுங்கள். இது ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதத்தின் 10வது அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. கோபத்தின் தெய்வம் ஒதுங்கி நின்றது. பகவான் ஸ்ரீ ராமபிரான் நீராடி ஒரு மண் கட்டியை வைத்து அவரை விரும்பினார். நீண்ட நேரம் சென்ற பின் அவர் அவரை தேடினார். ஆனால் அவரை காணவில்லை. எனவே அவர் தடியால் மிகவும் தொந்தரவு செய்யப்பட்டார். அவரது மனம் மிகவும் கலங்கியது. நட்சத்திரங்கள் தங்கள் மனதில் உண்மையான கர்த்தாவை தியானித்து தீண்டத்தகாதவர்களாக மாறி ஒரு மண் சட்டியை வைத்து ஒதுங்கி நின்றன. வானத்தின் தெய்வம் அரை ஆயுள் சபதத்தை கடைபிடித்து விரைவில் ஒரு ஆன்மா வடிவமாக மாறும். தசரதர் மோடேனாவிற்கு வந்து அதை உட்கொண்டு மகிழ்ந்த பிறகும், அரசரின் எண்ணங்கள் கடந்த பிறகும் கூட உணவு உட்கொள்ளாமல் வரவில்லை. மன்னவா, கேளுங்கள். அந்த தேவி ஒரு தெய்வம் என்றாலும் அவள் பூமியின் ரத்தினம். வழக்கப்படி ரகுவரனால் கொடுக்கப்பட்ட ஆம்பிண்டம் தந்தையை அடையாத போது மற்றவர்கள் செய்த பிண்டங்களை பக்தர்கள் உட்கொள்வதை கண்டதும் ராகவன் மிகவும் கோபமாகவும் சோகமாகவும் ஆனார். அவரது விழிகள் கோபத்தால் நிறைந்தன. அவரது தலைமுடி மற்றும் நகங்கள் நடுங்கின. அவரது தாய் கோபமான தொனியில் அவரிடம், அன்னையே, நீங்கள் என்னை குறித்து நினைக்காதது என்ன? உங்கள் தாயின் கடமைகளை செய்தீர்களா? மற்ற ஆத்மாக்கள் வந்து பிண்டத்தை உண்பதை நீங்கள் காணவில்லையா? உங்கள் தாய் உங்கள் விருப்பங்களை புறக்கணித்து வாழ்ந்தாளோ? உங்கள் தந்தை ஏன் வரவில்லை? உங்கள் தந்தைக்கு வைகுந்தத்தை பெறும் உரிமை இல்லாததனால்தானா? என் அன்னை ஒரு பெண். தாங்கள் கூறினால் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அம்மா. நந்தன் கோபமடைந்து வசனங்களை கூறிய போது அவன் தன் தாயிடம் சென்று, என்ன மகனே, மகனே, ஏன் இவ்வளவு சூடான வார்த்தைகளை பேசுகிறாய்? என் தாயின் மனதை பைத்தியக்காரத்தனத்திலும் பயத்திலும் பார்க்க விரும்புகிறாயா? மகனே, நீ உன் சபதங்களை கடைபிடித்தாலும் சாம்பலாவாய். தங்கம் மற்றும் வெள்ளிக்காக நான் உண்மையை எண்ணுவேன். நான் எந்த நேரத்திலும் சாம்பலாவேன். தடி இல்லாத உன் தாயிடம் தீமை சொல்லாதே. உன் தாயின் மனம் இன்னும் உன்னிடம் வரவில்லை. நான் 10 அடி வானங்களையும் வானத்தின் பரந்த பரப்பையும் அடைவேன்.
நந்தா, நீயே எனக்கு உண்மையை கூறுபவன். நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். ஒருபோதும் வந்து நீ ஒரு குற்றம் என்று சொல்லாதே. 8 தினங்கள் சூரியன் மற்றும் சந்திரனின் செயல்களை கண்டவர்கள். நான் தவறு செய்ய ஏதேனும் காரணம் இருந்தால் தவறு செய்பவரை ஒரு குற்றமாக தண்டிப்பேன். விஷ்டபேச மாமா நந்தனா எப்போதும் 3 உயிரினங்களையும் தன் சொந்த கண்களால் காத்தருளி தண்டிக்கும் போது நந்தனை குறித்து எதுவும் சொல்ல முடியாதா? பிறகு ஒரே ஒரு காரணத்தினால் மாமா பாணி தீமை நடக்காமல் இருக்க நான் தம்மை கருவில் ஆதரிப்பேன். என் ஆண்டவரே, என் வார்த்தைகள் உண்மை. எல்லா சட்டங்களின் ஆசிரியரான இறைவன் என் எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கிறார். உலகங்களின் இறைவரான பகவான் ஸ்ரீ ராமபிரானின் வார்த்தைகளை கேட்டு காற்றின் இறைவனான ராமபிரான் ஸ்ரீ ராமபிரானின் பாதங்களில் தோன்றி அவரை வணங்கினார். வாயுகுமாரனான ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மிகுந்த பக்தியுடன் ஸ்ரீ ராமபிரானின் பாதங்களில் மிகவும் புனிதமான அபிஷேகம் செய்தார். பக்தர்களுக்கு சேவை செய்து மெதுவாக தனது கரங்களை தெய்வத்தின் பாதங்களில் வைத்தார். ஐயனே, தாம் கருணை காட்டினால் ஏழைகளுக்கு எல்லாம் சாத்தியம். தாம் அங்குல்யம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போது நான் பரந்த கடலை கடந்து குதிப்பேன். நான் கடுமையான ராவணனின் முன் நிற்பேன். 10 இடங்களில் ரதத்தின் தொண்டையை குத்துவேன். அனைத்து காடுகளையும் அழிப்பேன். அன்னை சீதையின் பாதங்களை காண்பேன். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் இறந்தவரை வணங்குவேன். நான் ஒரு நல்ல தெய்வமாக இருப்பேன். நான் முழு இலங்கையையும் எரித்து சாம்பலாக்குவேன். ராவணனின் மகனை கொல்வேன். ஆச்சார வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வர மைத்திலி காந்தாவின் பாதங்களை மைத்திலி தேவியின் சூடான ரத்தினத்தில் சேர்க்க ராவணனின் மனதை ஆவேசத்தால் நிரப்ப உலகம் முழுவதும் ஒளியால் நிரம்பியுள்ளது. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரின் மலரும் போது இறைவனின் பாதங்கள் தாமரை மலரில் வைக்கப்படும் போது, இறைவா, உமது அடியாளையும் உமது அன்புக்குரியவரையும் காத்தருளும் கடவுளே, ஸ்ரீராமரை குறித்து கவலைப்படாதே. மருத்துக்களின் மகாசக்தியான வாயுகுமாரன் ஸ்ரீ ஹனுமான். அவர் ஸ்ரீராமரிடம் வாயுவின் மைந்தனும் ஞானிகளில் சிறந்தவருமான ஸ்ரீராமர் என்று கூறும்போது, இவ்வாறு ஸ்ரீ ராமபிரானின் பாடல்களை கேட்ட மாருதி பக்தியுடன் அவரது பாதங்களில் பணிந்தார். தெய்வீக காட்சியை காண மாருதியும் தசரத மன்னனின் இல்லத்திற்கு சென்றார். வேகமான மற்றும் சக்தி வாய்ந்த அம்பு போன்ற ராம துவியாக்ஷர மந்திரத்தை உச்சரித்து குதித்தார். மேகங்களின் பாதையை கடந்து மேகநாதரி சகோதரனின் சிறந்த பக்தன், வாயுவின் மகன், காற்றின் வேகத்துடன் 4 முக உலகத்தை அடைந்து அவரை வணங்கினார். படைப்பு இறைவனின் தெய்வீக நாமத்தை கண்ட மாருதி அவரை வணங்கி 4 முகங்களை கொண்டவரின் ஆசைகளை விரைவாக பெற்று ஸ்கந்தனில் பூமியை கரமில்லாத ஸ்ரீ ராமபிரானின் பக்கத்தில் அமரச் செய்தார். பெரிய சிங்கமும் வலிமையும் கொண்ட பகவான் ஸ்ரீ ஹனுமானின் வேகத்துடன் ராகவன் தனது தந்தையை காண ஆவலுடன் தனது மையல் நாயகியின் பாதத்தில் பணிந்தபோது அவரது தாயும் அவரது சொந்த தந்தையும் அமைதியாக இருந்தனர். மேய்ப்பர்கள் பாதங்களை வணங்கினர். உடலை கைவிட்ட கோச்சலேந்திரன் தனது குழந்தைகளையும் மனைவியையும் கண்டதும் மோகன வடிவில் புத்திசாலி மற்றும் தந்திரமான பாணியைப் போல பேசத் தொடங்கினார். ராகவா, பெரிய ஆன்மாவே, உன் மாயையில் நான் எப்படி விழக்கூடாது? பிரம்மதேவரே, நட்சத்திர வடிவிலான பிரம்மதேவரே, நான் ஒரு மனிதனாக மாறி தமக்கு என் மகனை கொடுத்து தம்மை என் வசிப்பிடமாக்கினேன். அதனால் நாம் சோதிக்கப்படக்கூடாது. உலகமே தாயே, பேச்சையும் வாழ்க்கையையும் அளிப்பவனே, வாழ்க்கைக்கும் உயிருக்கும் பிரியமானவனே, உடலின் மீது மோகம், முக்தியின் எதிரியான காமம். எனவே உன்னை பிரம்மனாக நினைத்து உன்னை வணங்குகிறேன். தூயவனே, பிறப்பு இழப்புகளிலிருந்தும் செயல் இழப்புகளிலிருந்தும் விடுபட்டவனே, என் மீது கருணை காட்டுவாய். நான் உன் கட்டியை உண்ணவில்லை என்பதையும் மற்றவர்கள் அதை அறியும் வகையில் நான் பவானா என்று அழைக்கப்படுகிறேன் என்பதையும் அறிந்தேன். என்ன தவறு? என் அன்பான நந்தா, உன் சக்தியால் ஜானகி ஒரு மனிதன், அவள் தோற்றத்தில் ஒரு பூவாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவள், எனக்கு இறந்த உடலை கொடுத்தாள்.
பங்கஜாக்ஷா, நான் அதை உட்கொண்டு விட்டேன். நீயும் தோளின் தெய்வமான ஜானகியும் மனதளவில் சமம். நான் உனக்கு பிறந்த போது பிறந்தவர்கள், உலகின் இருபுறமும் பிறந்தவர்கள். நந்தா, நல்வாழ்த்துக்கள். நன்றாக உணவருந்திய ஒரு மனிதன் எப்படி இரண்டாவது முறை வந்து வாழ முடியும்? உன் தாய் கௌசல்யாவை நியாயந்தீர். அப்பாவி, இன்று அவள் உனக்கு சமம். உலகில் 3 பெண்கள் இல்லை. உண்மையிலேயே உண்மையான தாயின் ஒருமைப்பாடு. நீ மாமாகாவின் மனைவியாக வந்திருப்பது அதிர்ஷ்டம். பெண்களை விரும்புபவனான நான் உன் தாயின் அரை விரதர்கள் மீது பக்தி கொண்டவன். தீமையின் கரையிலிருந்து கூட விடுபட்ட ஞானியையும் தன்னலமற்றவனையும் நீ வணங்க வேண்டும். இதை கூறி தசரதர் ராமச்சந்திரனை மகிழ்ச்சியின் வில்லுடன் வணங்கினார். அதன்படி அவரை கேட்ட அனைவரும் தங்கள் இதயங்களில் பகவான் ராமரின் அன்பால் நிறைந்தபோது அவர்கள் மேலும் பிறக்காமல் அவருக்கு ஆசிர்வதித்தனர். மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மன்னரின் ஆன்மா மகிழ்ச்சியால் எழுந்தது. பகவான் ஸ்ரீ ராமபிரானின் குரல் மகிழ்ச்சியில் வில்லுடன் எழுந்தது. ஒருபோதும் பிறக்காத மன்னர் தசரதர் பிரம்மதேவரின் பாதங்களை வணங்கினார். ராகவன் மகிழ்ச்சி அடைந்தாலும் உலகம் அறியும்படி தன்னைத்தானே சபித்து கொண்டான். இறந்தவர்களின் இறந்த உடல்களை யாரும் உட்கொள்ளக்கூடாது என்பதற்கான காரணம் முன்னோர்கள்தான். மங்களசீலரும் அவரை சபித்தார். இறந்தவர்களின் இறந்த உடல்கள் தூய்மையான மற்றும் உண்மையான பக்தியுடன் பலியிடப்படும். காகங்கள் அவற்றை உட்கொள்ளும். மூதாதையர்களும் பிரம்மதேவர்களும் திருப்தி அடைவார்கள். அன்று முதல் இறந்தவர்களின் உடல்கள் நேரடியாக உண்ணப்படாது, உட்கொள்ளலாகாது. மன்னரே சொல்லலாம், காகங்கள் இறந்த உடல்களை உட்கொண்டவுடன் இறந்தவர்களின் மக்கள் வைகுந்தத்தை அடைவார்கள். இது ஒரு புனிதமான இடம். இங்கு மக்கள் பூமியில் தங்கள் மூதாதையர்களுக்கு பலி செலுத்தவும் வணங்கவும் தங்கள் சொந்த பக்தியுடன் தங்கள் மூதாதையர் கல்லறைகள் அழகாகவும் மங்களகரமாகவும் அலங்கரிக்கவும் வருகிறார்கள். ஒருவன் இறைவனுக்கு ஆசையற்ற மனதை கொடுத்தால் அவன் நிச்சயமாக தன் உள்ளங்கையில் மோதிரத்தை பெறுவான். பரம பிரம்மாவான பரம பிரம்மன் இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருக்கும்போது தனது அழகு ஆடைகளால் அழுக்கான நேரம் கிடைக்குமா? உலகில் யார் தன்னை அன்பானவராக பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள்? இறைவன் பாவங்களை சாம்பலாக்கி பின்னர் அனைத்து பக்தர்களையும் பரம கருணையுள்ள இறைவனுடன் இணைக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது மனம் தூய்மையாகிறது. மேலும் பாவமுள்ள பிரம்மன் அவருடன் சேர ஆர்வமாக உள்ளார். பாவங்களை மன்னியுங்கள். கடவுளே, ஐயப்ப சுவாமியே, ஆண்டவரே, பகவானே, இறைவனின் தலையிலுள்ள பாதங்களை வைக்கவும். ஹரரே ஹரே பரம பிரபுவிற்குள் பாவங்கள் புதைக்கப்படும் போது அவற்றை உங்கள் கனமான பாதங்களால் நசுக்குங்கள். நிர்வாணத்தை அடைய, பிரம்மத்தை அடைய நாம் எந்த பற்றுதலும் இல்லாமல் இறைவனை வணங்க வேண்டும். தூய மனங்களில் தெய்வீக தந்தையும் தெய்வீக பேரின்பமும் ஒன்று. கோவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. எதிரின் எதிரியான மனுஷகுமாரன் பூமியின் மாலைகளில் இருப்பதை விட பக்தர்களின் மனதில் வசிப்பதை காண்பது அதிக அதிர்ஷ்டம். இறந்த ஐயப்ப தாசன்கள் பாக்கியவான்கள். மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை தரும் பெரிய தாரக பரம்பொருள் சிலைகள் பாக்கியவான்கள். ஒருவரின் சேவையின் மூலம் பூமியில் வசிப்பவர்களுக்கு ஒளியை கொடுக்கும் நவாக்ஷரிகள் பாக்கியவான்கள். மனித இனத்தின் உறுதி எப்போதும் உறுதியானது நவாக்ஷரியே. அடுத்த ஆலோசனை கர்ம யோகம். பூமியில் காமம் அவனிடம் வெளிப்பட்டதும் அரசர் துறவியின் பாதங்களில் பணிந்து வணங்கினார். படுத்து கொண்டிருந்த பாண்டியனும் முனிவரிடம், முனிவரே, மாமுனியே, முதலும் கடைசியும் தெய்வம், சாட்சி, அனைத்து உலகங்களுக்கும் மூலாதாரம் தெய்வம். பூபால வீரரின் வரிகளை கேட்டு நான் மெதுவாக மாமுனி புங்க முனிவரிடம் திரும்பினேன். கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், யக்ஷரக்ஷர் மற்றும் தேவர்கள் வடிவில் பாதாள உலகத்திலும் பூமியிலும் வாழும் அசுரர்கள் மனிதர்களாக இருந்தாலும் கடந்த கால செயல்களின் பலனை தாங்குவது போதாதா? பூமியே, பிரபஞ்சத்தின் இறைவனை நீயும் உன்னுடையவனாக கருதினாயா? அதிர்ஷ்டசாலியே, இறைவனை உன் சொந்த மகனாக கண்ட நீ உன்னத பிரம்மனின் உருவத்தை அணிந்தாய் அல்லவா? பந்தட மன்னா,
பாதாள உலக மக்களும் மற்றவர்களும் அவரை ஒரு மகனாகவும் உயர்ந்த பிரம்மனின் மகனாக மணிகண்டத்தையும் பார்த்தார்கள் இல்லையா? எனவே மன்னா, நீங்கள் அனைவரும் பூமியை ஒரு கடவுளாக கண்டீர்களா? வந்தவர்களும் கூட உயர்ந்த பிரம்ம சுயமாக இருப்பவன் இறைவனில் இருக்கட்டும், பூமியே மகனில் பேரார்வத்தின் வடிவங்கள் ஒன்றாக வந்துள்ளன. பாவங்கள் வந்து போயின. அன்று நான் கூறியது எனக்கு நினைவிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எனக்கு கட்டளையிட்டிருந்தால் என் பாவங்கள் எதுவும் வந்து போக இடம் இருந்திருக்காது. பாவங்களை அளிப்பவரே, தண்டனையின்றி பாவங்களை செய்தவர்கள் எப்படி போக முடியும்? கிராமத்தின் ஆசிரியர், கிராமத்தின் தலைவர் பிரம்மதேவரின் வடிவத்தில் பிரம்மதேவரின் வடிவத்தை கண்டதால் ஸ்ரீ மணிகாந்தரும் மோடானாவும் மகனின் அனைத்து துன்பங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கிராமத்தின் ஆசிரியர் திம்மனர் ஸ்ரீ மணிகாந்தரின் சாரத்தை கேட்டபோது அவர் சீடராக இல்லாத தெய்வீக வடிவத்தில் இருந்த ஆசிரியரிடம் தனது அனைத்து பாவங்களையும் மன்னிக்கும்படி அன்றே பிரார்த்தனை செய்தார். உங்கள் இளைய குழந்தை கடன் புலியின் பால் குடிக்க சென்ற போது உங்களுடன் வந்து சேர்வார் என்று நீங்கள் உங்களுக்குள் நினைக்கவில்லையா? கிராமத்தின் ஆசிரியரை பார்த்த தருணத்தில் அவருக்கு பிரம்மதேவரின் வடிவம் இருப்பதாக நீங்கள் நினைத்தீர்கள். அவர்கள் இருவரும் பரந்த விழிகளை நினைவில் வைத்து கொண்டால் நீங்கள் பேரார்வம் மற்றும் பற்றின்மை மன்னரை காணலாம். திரேதாயுகத்தில் கோசல தேசத்தின் கலரியானன் அன்பான மகனானான். சத்புத்திரன் தனது மையல் நாயகியின் பாசத்தை விட்டு வெளியேறிய போது பகவான் ஸ்ரீ ராமரை நினைவில் கொண்டான். உண்மையுள் பக்தி தரணும் வலியை உணரவில்லையா? அவர் ஒரு மகனாக இருந்தாலும் தனது இறைவனின் முன்னிலையில் உண்மையான வடிவத்தை காண முடியவில்லை. பிருத்விசுரனால் தனது சாபத்தை எளிதில் நிறுத்த முடியவில்லை. மனிதனே, மகனின் பெயர் அவரது ஆடைகளில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மனிதனே, பிருத்விபதி மனதில் வேதனைப்படுகிறார். மனிதனே, சுமித்ரா தனது மகனை பிரிந்து தனது உடலை இழக்கும் நிலைமைக்கு தள்ளப்படுவாள். மனிதனே, தியாகங்கள் மற்றும் தானங்களால் தசரத மன்னர் சொர்க்கத்தை அடைந்தார். ஆனால் தூயவர்களின் தானத்தால் அல்லவா பங்கீரதர் வைகுந்தத்தை அடைந்தார். அவர் ஒரு மனிதராக இருந்த போதிலும் காமத்தால் ஏற்பட்ட துக்கத்தின் காரணமாக காமத்தை கைவிட நினைக்கவில்லை. பார்கவராமர், ஸ்ரீ ரகுராமர், ரோஹிணி, சூரியன், பலராமர், பெரிய மனிதர், மனதின் மனிதன், துவாரகையின் அதிபதி, அழியாதவர், அழிக்கப்படாதவர், தீர்த்தபாதர்கள் கூட புனித தீர்த்தர்களை மனிதர்களை பார்க்க செல்லவில்லையா? எனவே குடும்பத்தை அணிந்த அனைவரும் காமத்தை விட்டுவிட்டு துறவரத்தை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் காம செயல்களை செய்யாவிட்டால் உங்களுக்குள் மகிழ்ச்சியான தீபம் ஏற்றப்படும். அவரை தினமும் வழிபடுபவர்கள் உருவம், குணம் ஆகியவற்றை கைவிடாமல் அவர்கள் மனத்துடன் உருவமற்ற பிரம்மத்துடன் இணையும் போது பிறப்பு மற்றும் இறப்பு என்ற அசுத்தங்களிலிருந்து விடுபடுவார்கள். அவரிடம் பக்தி கொள்வதன் மூலம் காமம் மற்றும் காமத்தின் அனைத்து அசுத்தங்களும் நீங்கும். அவரை பூமிக்கு அனுப்பிய இறைவன் அவர் குடியேறிய இல்லத்திற்கு செல்லட்டும். மேலும் அவர் உயர்ந்த உலகங்களில் அமைதியை அடையட்டும். கோயிலில் தெய்வத்தை வணங்குகிறார்கள், நெருப்பு பலியிடப்படுகிறார்கள், மூதாதையர் வழிபாடு செய்கிறார்கள், ஆவிகளுக்கு காணிக்கைகள் வழங்குகிறார்கள். மேலும் 5 உலகங்களின் 5 பெரிய கடவுள்களை மகிழ்விக்க உணவு பிரசாதம் வழங்கப்பட வேண்டும். பின்னர் வாழைப்பழத்தால் உங்களை மகிழ்வித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் வரும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் அனைத்து பிறப்புகளிலிருந்தும் விடுதலையும் கிடைக்கட்டும். ஆச்சாரிய வழிபாடு மற்றும் மூதாதையர் வழிபாடு, தெய்வ வழிபாடும் விருந்திற்குரியவரின் வழிபாடும் ஆத்ம பூஜை என்ற சடங்குடன் செய்யப்பட வேண்டும். இத்தகைய 5 பெரிய வழிபாடுகளை இல்லறத்தார் செய்ய வேண்டும். இதன் காரணமாக 3 உலகங்களின் அதிபதியான இல்லறத்தார் 4 முயற்சிகளில் சிறந்தது இல்லறத்தார் என்று கூறியுள்ளனர். அனைவரும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும். ஷண்மதரே, எவ்வளவு நல்ல இல்லறத்தார்! தர்மத்தின் பாதையில் பூமியை ஆளும் புனிதர்களில் மனதின் இறைவன் வசிப்பார். மன்னவா, புனிதமானவர்கள் எப்போதும் பாராயணத்தில் கோயில்களாக நினைவுக்கு வரும். திருக்காய பலி. இவ்வாறு துறவி மௌலிக்கும் போத்பவ இறந்தபோது மன்னர் மகிழ்ச்சியாலும் மிகுந்த மகிழ்ச்சியாலும் நிறைந்து தரையில் பணிந்து அவரை வணங்கினார். மகிழ்ச்சியின் வடிவமே
தபசோதமா தெய்வீக அருள் பொழிந்தவுடன் பகவான் ஸ்ரீராமரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரம்மதேவரின் ஊழியரான தசரதர் பிண்ட மற்றும் ஆசரிதத்தின் மங்களகரமான செல்வங்கள் மூலம் நீங்கள் எவ்வாறு பிரம்ம சாயுஜ்யத்தை தெய்வங்களின் சங்கமத்தை அடைந்தீர்கள், மேலும் என் மனம் அற்புதங்களின் கதையை கேட்க ஆர்வமாக உள்ளது என்று கூறுகிறார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் பூதேஸ்வரர் பக்தரான கும்ப சமுத்பவ பாண்டியரிடம் சத்திரியோத்தம தீய செயல்களை செய்பவன் பக்தி முகனும் தீய செயல்களை செய்பவன் சிஷ்ட சோதர சௌமித்ரனும் திருப்தி அடைந்தவுடன் அவர்கள் வல்லபரை சுக்ரீவ தலைவனையும் தசகிரீவ சகோதரர்கள் அசுரர்கள் மற்றும் துணிச்சலான மாருதி ஆகியோருடனும் இணைந்தனர். எப்பொழுது தெய்வங்கள் என்ன கூறுகின்றனவோ, ஒருவர் புண்ணியம் நிறைந்தவராக இருக்கும்போது கயை தீர்த்தத்திற்கு வந்து தனது மூதாதையர்களுக்கு ஒரு பிண்டத்தை வழங்குகிறார். ஒருவர் கயைக்கு செல்லும் பொழுது நீராடி நெற்றியில் பிண்டங்களை வைத்து மரியாதை செலுத்த வரும்போது பூமியில் பிண்டங்களை உட்கொள்கிறார். ஒருவர் நேரடியாக பிண்டத்தை உட்கொள்ளும் பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் முன்னோர்கள் பூமியில் பிண்டங்களை உட்கொள்வார்கள். பிண்டங்கள் முற்றிலுமாக அகற்றப்படும் போது முன்னோர்கள் பூமியில் பிண்டங்களை உட்கொள்வார்கள். கடந்த கால பிரபலமான கயா ஸ்ரார்த்தத்தை ஒருவர் செய்யும் போது அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் திரும்பும் போது ராகவன் சகலுக்கு சென்று உச்சகட்ட பேரின்பத்தில் தீர்த்தத்திற்கு திரும்புகிறார். தூய பால்குணத்தின் விளிம்பில் பூத்திருந்த தூய மற்றும் அழகான வாத மரம், லக்ஷ்மி மற்றும் திரிபாத மலர்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. ராகவனின் அழகை கண்டு அவனது தாய்மார்களும் சகோதரர்களும் பணிந்து வணங்கினர். மைதிலி ஒரு பூவாக இருந்ததால் பக்தர்கள் இறைவனிடம் நெருங்கி வருவார்கள். அவர் அவர்களை தன் கரங்களால் அரவணைப்பார். பக்தர்களும் இறைவனும் ஒன்றாகி விடுவார்கள். மிகவும் சரியான தத்துவமசி அடையப்படும். திரிமூர்த்தி முடிவில்லாதவராக இருப்பார். இறைவன் முடிவில்லாதவராக இருப்பார். தொடக்கமில்லாதவராக இருப்பார். கும்போத்பவனின் கர்மயோகத்தை பற்றி ராஜமௌலி மற்றும் தேவதாசனம் கூறிய கதைகளை நான் கூற துணிகிறேன். தெய்வங்களின் பாதங்கள் சூடாக இருக்கின்றன. மேலும் கோடிக்கணக்கான பக்தர்களுக்காக அவர்களின் பாதங்களை வணங்கி அவற்றை கூற துணிகிறேன். கடுமையான சந்தன களி பிறக்கும் போது அனைத்து நற்செயல்களும் பாவங்களும் நீங்கும். பூமியில் உள்ள மக்கள் பலவீனமாகவும் பயமாகவும் மாறட்டும். வாழ்க்கை நின்று போகட்டும். பலவீனர்களின் பாதுகாவலர், பலவீனர்களின் கடவுள் ஒரு நட்சத்திர வடிவில் பூமிக்கு விரைந்து வந்து ஒரு நட்சத்திர வடிவில் தனது தெய்வீக அவதாரத்தை எடுக்கும் போது உயிரினங்கள் திருப்தியின் கடவுளை வணங்கும். ஸ்ரீ பூதநாதரே, உங்கள் உயிர் அனைத்து நோய்களும் நீங்கும். நீங்கள் 8 செல்வங்களால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நோய்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். கலியுகத்தில் மக்கள் இறைவனுக்கு சேவை செய்து ஆட்சி செய்வார்கள். ஸ்ரீ பூதநாதரின் சேவை சுவாரஸ்யமாக இருக்கும். பூதநாதரே, மக்கள் கலியால் பாதிக்கப்படாமல் ஆட்சி செய்வார்கள். கடவுள் தனது அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு ஊழியராக சேவை செய்து ஆட்சி செய்வார். ஸ்ரீ பூதநாதர் ஏழைகளின் இறைவன், ஏழைகளின் தலைவன், ஏழைகளின் சுவாமி. ஸ்ரீ பூதநாதரின் சேவையை தவிர வேறு எதுவும் இல்லை. 3 உலகங்களும் பக்தர்களின் அடைக்கலமாக இருக்கும். தத்துவ ஞானியான கும்ப சம்பவர் என்ற முனிவர் தனது மனதில் இறைவனை தூய்மையானவராக நினைப்பார். உலகில் உள்ள கடவுள்களின் தேவ தாண்டவத்தை செய்து தனது மனதின் தாமரையில் கொள்கைகளின் சாராம்சமாக கர்ம காண்டத்தின் வேர்களாக இறைவன் ஒரு தூணாக நிறுவிய பின்னர் பக்தர் முனிவர் பேசத் தொடங்கினார். வலிமை மிக்க பாண்டியனாகிய இறைவன் அறிவின் கொள்கைகளை பேசிய பின்னர் மன்னனின் முன் தன்னை மறைத்து கொண்டான். மன்னர்களின் மன்னனான மானவேந்திரன் தனது மனதை மீனுடன் இணைக்க முயன்றான். ஆனால் மன்னரால் அதை செய்ய இயலவில்லை. மனம் ஒரு படகை போல ஒரு பெரிய படகில் வீசப்படுகிறது. மனம் ஒரு கப்பலை போல ஒரு செங்கோலால் சுமக்கப்படுகிறது. சங்கரரே, சிவசிவ, அலைகளுடன் நகரும் மனம் ஒரு சிறிய குரங்கை போல தொடர்ந்து அடக்க முயற்சிக்கிறது. சங்கரா, சிவசிவ, ராஜ்யத்தின் விவகாரங்கள் சிவப்பு நிறமாகிவிட்டன. ஆலயங்களின் கட்டுமானம் அழிக்கப்பட்டது. அரசர் அரண்மனையை விட்டு வெளியேறிவிட்டார்.
சிவா மானவேந்திரன் தனது சொந்த குடும்பத்தில் இருந்து ஏழையாகிவிட்டான். கடவுளே, சிவபெருமானே, சிவனாரே, அரசரே கூட நீராடுவதையும் உணவு மற்றும் பானத்தையும் உட்கொள்வதையும் கூட கைவிட்டார். மீனாபா ஹரே, அவளை கண்டு பயந்த வண்ண மன்னர்கள் தேனீக்களின் கூட்டத்தைப் போல சுற்றிலும் ஞானியான மன்னனிடம் செல்கிறார்கள். முதியவரும் அறிஞருமான கும்பசாம்பவர் ஞானியின் வடிவத்தை அணிந்திருக்கிறார். அவருடைய மனம் பூமியின் மகனை குறித்து சிந்திக்கிறது. அவர் விரைவாக வருகிறார். அவர் விரைவாக வரவில்லை. அவர் முன்னால் விப்ரனை கண்டது. அவரது 2 கால் பாதங்கள் வியப்பில் விரிந்தன. அவர் விரைவாக விப்ரனை வணங்கினார். மேலும் பெரிய மன்னர் விப்ரனும் மகிழ்ச்சியடைந்தார். பானுவின் மகிமையால் பிரகாசிக்கும் விப்ரோதமர் சேவடியில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அன்பான பூமிபன் எழுந்தபோது பாண்டிய வம்சத்தாரும் மகிழ்ச்சியுடன் எழுந்தார். அந்தணர் அவரை அணுகிய போது பந்தள மகிபதி அவரிடம், எந்த திசையிலிருந்து நறு போல் அவனை அடைந்தாய்? அது வேகத்தினாலோ அல்லது உங்கள் நோய்களை குறைப்பதன் மூலமோ? பெரிய முகங்களை காணும் போது உன்னுள் பெரிய எண்ணங்கள் எழுகின்றன. பெரியவரே, உங்கள் மகிமை, சிந்தனை, பாவனை, பானு அல்லது ஷாங்கனால் நான் மயங்குகிறேன். சந்ததியின் பெயரில் ஆட்சி செய்பவர் யார்? யார் பெரிய ஆண்டவர், பெரிய தலைவர், பெரிய பகவான்? யார் சிறந்த பகவான்? உங்களுக்குள் இருப்பது ஏன் செய்கிறீர்கள்? உறவினர்களே, அதை நினைத்து பாருங்கள். பெரியவரே, ஏழையின் வேண்டுகோளுக்கு தீனவத்சல முனிவர் ஒப்புக்கொண்டு ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட மணிகண்டன் உங்களிடம் வந்து, நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இறைவனின் கொள்கைகளை கற்பிப்பேன் என்று கூறினார் என்றார். பின்னர் உயர்ந்த கடவுள் ஸ்ரீ பூதநாதன் உங்களிடம் வந்து கர்மயோகங்களை செய்வது நல்லது என்றார். எனவே கர்மயோகங்களை செய்வது நல்லது என்ற அறிவை உன்னிடம் உச்ச கடவுளான ஸ்ரீ பூதநாதன் கொடுத்ததால் நானும் வந்தேன். மகா முனிவரே, நான் ஆரண வடிவத்தை எடுத்தேன். அவர் கூறினார், இப்போது நீ பூதேஷவாணனால் எல்லாம் சரியான நேரத்தில் வரும். ஞானிகள் எக்கால சத்தத்தை கேட்டதும் விரக்தி அடைந்த மன்னன் தன் மகனை வணங்கி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வணங்கி அன்பானவனாக வணங்கி மீண்டும் தன் பாதங்களை எடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவனை நோக்கி கண்களை ஊன்றி ஆசீர்வதிக்கப்பட்ட நவாக்ஷரியின் 10 எழுத்துக்களை ஓதி மரியாதைக்குரிய மகாபலியிடம் பேசினான். மகாமுனிவரே, இன்று என் மகன் மணிகண்டன் எங்கே வசிப்பான் என்று கூறுங்கள். சின்மயா, ஜெகன்மயா, மத்சுகா, மாயா, மயான காலத்தில் பாலைவனத்தில் என்னுடன் இருப்பார். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக செய்த செயல்களை ஒருவர் நினைவு கூறும் போது மனம் பாசத்தால் நிறைந்துள்ளது. முனிவரே, பித்ருபக்தி நிலையில் இருப்பவர் தொடர்ந்து செய்த செயல்களை நினைவில் கொள்ளும் போது மனம் தனது மகனின் துக்கத்தால் ஆழமாக கலங்குகிறது. எல்லா துன்பங்களும் மறைந்துவிடும். முனிவரே, பித்ருபக்தியில் நிலையில் இருப்பவர் மெதுவாக புன்னகையுடன் தாமரையை பிடித்திருக்கும் ஒரு தங்க குழந்தையும் நானும் அடையக்கூடிய பெரிய மகிழ்ச்சியை என்னால் அடைய முடியுமா? முனிவரே, ஒரு குழந்தை முகத்துடனும் கையுடனும் என்னிடம் வரும்போது நான் உடனடியாக மிகுந்த மகிழ்ச்சியை அடைய முடியும். முனிவரே, என்னை காப்பாற்றுங்கள். என் குழந்தையை காண என் மனம் ஆசைப்படுவது பாவமா? ஒரு அழகான மரத்தின் மலர்களை நாம் எப்போதாவது பார்ப்பேனா? அன்பானவரே, எத்தனை துயரங்கள், எத்தனை செயல்கள் அவை எண்ணப்பட்டாலும் தண்டனைகளின் வடிவத்தில் அவற்றை எண்ண முடியாதா? தேவர்களின் தலைவரே, தேவர்களின் ஆண்டவரே, தேவர்களின் பகவானே, நான் கண்டிக்கப்படுவதற்கு முன்பு புண்டரீகாட்சரே, தயவு செய்து என்னிடம் இருந்து தண்டனைகளை நீக்குங்கள். பாதங்களில் அடியாரே, ஸ்ரீபாதரே, வணக்கங்கள். ஒரு அமைச்சரை விட ராஜ்யத்தின் இரகசியங்களை பேசிய மந்திரங்களின் எஜமானரை காண எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா? தடிகளால் தண்டிக்கப்படும் சகோதரரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடமிருந்து பிரிக்கப்படாத கருணை உள்ளவரே, எல்லா உயிரினங்களுக்கும் ஆட்சி செய்யும் பெரிய ஆண்டவரே, அனைத்தும் உன்னை பிரிந்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பிறவிகள் கடந்து செல்லும் மைந்தனே, உன்னை ஒரு மகனாக காண்பது அதிர்ஷ்டமா?
மனிதர்களின் பாதுகாவலரே, ஹரரே, இப்போது என் என் மனதின் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. பக்தரே, உலகத்தின் சாபத்திலிருந்து விடுபட்ட கருணை உள்ளவரே, மகாராஜாவின் தூய பெயர் என் மனதை எரிக்கும் போது பக்தி நிலையை அடைவதற்காக கும்போத்பவர் தனது தீவிர ஆசையுடன் மணிகண்டனால் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் அனைத்து கொள்கைகளையும் ஓதத் தொடங்கினார். என் அன்பானவரே, தூய்மையானவரே, தாம் இப்போது ஏன் அழுகிறீர்கள்? பெரிய மனிதரை, தம் பக்தர்கள் முன்பு செய்த அனைத்தையும் மறந்து விட்டீர்களா? உண்மையானவர் எல்லா பேரின்பங்களின் உருவகமாக இருப்பவர் என்று கூறப்படுகிறது. ஆன்மாக்கள் எப்போதும் பிரபஞ்சத்தின் மாயையில் மூழ்கியிருக்கும். பூமியே, வடிவம், பெயர், நிலம், காலம் அல்லது இடம் இல்லாத நட்சத்திரங்களையும் பிரம்மத்தையும் நினைத்து பாருங்கள். கடவுளே, பகவானே, பகவான் தனது முந்தைய பிறவி தன்னலமற்ற செயல்கள் பின்தங்கியுள்ளன. அவர் உண்மையை அறிந்திருந்தாலும் அவரது மனம் தனது மகனுக்காக துக்கத்தால் நிரம்பியுள்ளது. மேலும் அவரது வலிமை பிணைக்கப்பட்டுள்ளது. இளம் குழந்தைகள் தங்கள் மனங்களால் எடுத்துச் செல்லப்பட ஆர்வமாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் கால்களால் நடக்கிறார்கள். நீங்கள் மெதுவாக நடக்க ஆரம்பித்தால் நீங்கள் வேகம் பெறுவீர்கள் என்று நான் கூறவும் வேண்டுமா? இந்த வழியில் ஆரம்பத்தில் அழகான மாயை பெரிய பெயர் மனிதனுக்குள் இறைவனின் வடிவத்தை எடுத்துள்ளது. மேலும் அவர் ஒளிரும் வடிவமான நிர்குண சுயத்தின் வடிவத்தை அடையும் போது நிச்சயமாக உயிரினங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும். ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதம் 10ஆம் அத்தியாயம். உயர்ந்த ஒளியே, உள்ளே என்ன இருக்கிறது, வெளியே என்ன இருக்கிறது என்று தெரியாத மனிதனின் அறிவு இழக்கப்படும். உயர்ந்த தாயகமே, நீ எப்போதும் கருணை சுரங்கமாக இருப்பாய். மனம் இருளில் முழுமையாக கனமாக இருக்கும் போது நீ மனதில் பிரகாசிப்பாய். உயர்ந்த ஒளியே, உயர்ந்த தாயகமே, நீ எப்போதும் கருணை சுரங்கமாக இருப்பாய். கனமான மரங்களின் முழு காடுகளில் இருந்தும் என் மனம் சுத்திகரிக்கப்படும். சிவகங்கை நகரும் ஆசீர்வாதங்களை வழங்குபவரே சுவாமி, அது பிருந்தாவனம் போல ஆகட்டும். உங்கள் பெயரின் மலர்கள் என் மனதில் பூக்கட்டும். கடவுளே, பகவானே, உங்கள் வடிவம் என் மனதில் வசிக்கட்டும். ஆண்டவரே, புதிய எழுத்து என் நாக்கில் எழட்டும். சுவாமி, இறைவன் கருணை உள்ளவராக இருக்கட்டும். சபரீஷரே, ஜெகதீஷரே, பகவானே, புதிய எழுத்து பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கட்டும். பகவானே, சுவாமி, கலியின் தீமை உலகத்திலிருந்து அகற்றப்படட்டும். இறைவனே, பவஸ்ரீயின் சக்தி இந்த உலகம் முழுவதும் என்றென்றும் பரவட்டும். கடவுளே, எப்போதும் பவஸ்ரீ என் மனதில் இருக்கட்டும். தர்மத்தின் அமிர்தமான கலியுக கிரக பிரம்மத்தை ஓத அறிவுறுத்தப்பட்ட முனிவர்கள் சுதாச்சாரியார் முனிவர் சர்வ ஞானியான சாஸ்தாவுடன் இணைந்து உடனடியாக தேவர்களின் இறைவனையும் அசுரர்களின் இறைவனையும் நினைவு கூர்ந்தனர். அசுரர்களின் இறைவனும் கருணை காட்டினார். ஆரிய ராம முனிவர்கள் நிர்வாணத்தின் பேரின்பத்தை அனுபவித்த போது அவர்கள் உடனடியாக விழித்தெழுந்து ஆசிரியரின் பாதங்களை வணங்கினர். தசாந்தரா ஆசிரியரும் விழித்தெழுந்து தோன்றினார். ஆசிரியரின் பாதங்களில் மனதை வைத்த முனிவர்கள் மகா அதிர்ஷ்டம் என்று பணிவுடன் குருவிடம் கேட்டார்கள். உச்ச பிரம்மத்தின் அமிர்தத்தால் நிறைந்த மனதுடன் மனம் ஆசிரியரின் பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது. மனதின் மகிழ்ச்சிக்காக பவன் மனசெல்லாம் கனுஞ்சேதத்தின் பின்வரும் பகுதிகளை படியுங்கள். 3 உலகங்கள், தெய்வங்களின் பெயர்கள், சபரிமலை, பூதநாத ஆலயம், பூதநாதனுக்கான காரணங்கள் மற்றும் கொலை. பிரம்மாவை குறித்த அனைத்து அறிவும் இறைவனிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கர்மாவை குறித்த அறிவு இறைவனிடமிருந்து அல்ல. நல்ல செயல்களை செய்யும் சக்திக்கான காரணங்கள். மகா குருவே, எல்லா சக்தியும் போய்விடும். பகல்களும் இரவுகளும் மாறாவிட்டாலும் கடந்த கால ஊழியர்களின் மீது உங்கள் விழிகளை வைத்திருங்கள். உன்னத இறைவனான பரம புருஷரின் அழகான கதைகளை கேட்டு அவரில் மகிழ்ச்சியை உணரும் போது நீங்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவீர்கள். உங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் சென்ற பிறகும் ஐயப்ப கதாமிருதத்தை கூறுங்கள். முழு உலகமும் பகவானை வாழ்த்தும்.
செய்திகளை கேட்க ஆவலுடன் இருப்பவர்கள், பேச்சின் சாராம்சத்தை புரிந்து கொள்பவர்கள் நல்லவர்கள், மிகுந்த நல்லவர்கள் என்று நான் கூறுவேன். எளிமையானவர்களுக்கு கூட அறிவியல் உண்மைகளை கேட்க முனிவரே, பிரகிருதியின் மகன்களில் நீங்கள் மிகவும் பிரியமானவர். அனைவருக்கும் ஒரே ஒரு நல்ல இறைவன் மட்டுமே இருக்கிறார். கடவுள் உங்களுக்கு ஒரு வலிமையான தாயை கொடுக்க மாட்டார் என்பது உங்களுக்கு தெரிந்தாலும் கூட சிவபெருமானின் ஐயப்த பதஞ்சம்கள் காற்றின் சத்தத்தை கேட்டவுடன் நீங்கள் தரையில் குனிந்து வணங்குகிறீர்கள். குறைபாடுகளை நீக்க முடியும். கடவுளின் மர்மங்களை தழுவுதல். உச்ச பிரம்மம், பிரபஞ்சத்தின் உச்ச நட்சத்திரம், சலவேசியின் வடிவங்களும் காலப்போக்கில் மாறுகின்றன. தர்மசாஸ்தாவை குறித்த புரிதல் இல்லாத ஒரு வடிவம் 4ஆம் யுகத்தில் மீண்டும் ஞானி வரமாட்டார். எண்ணற்ற அவதாரங்கள் எடுப்பது. பூங்காவில் சின்மயன் சாஸ்தாவின் லீலா அவதாரம். காலம், சகாப்தம் எல்லாம் நிறைவேற விதிக்கப்பட்டவை அவதாரங்கள். அவை பொருத்தமானவையாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். சாலேலையோட சமைக்கும் போது 4 முக்கியமான விஷயங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். லீலையின் மக்களே, லீலாவின் மைந்தர்களே, கவனமாக கேளுங்கள். உண்மையான இறைவனின் மனம் முதன்மையானது. கிருத்தயுகம் பார்கவர் என்ற பெயருடன் பிறந்தது. தவம் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் பூமியில் நல்ல செயல்களை செய்துள்ளீர்கள். பிரம்மச்சரியத்தில் அர்ப்பணிப்புடன் இருந்த தூய பிரகு ராமர் தர்மத்தை கடைபிடித்தல் மற்றும் உண்மையை கடைபிடித்தல், துணிச்சல் மற்றும் துணிச்சலின் உணர்வோடு செயலை செய்ய நீதிமான்கள் எப்போதும் தர்மத்தை காக்கட்டும். தீய மன்னர்கள் ராமரால் விரைவாக அழிக்கப்பட்டனர். திஷ்டாராம் தண்ணீரை சிஷ்டருக்கு நன்கொடையாக அளித்தார். மேலும் தாராள மனதோடு தர்மத்தை பாதுகாப்பவன் பாக்கியவான். பாங்குராமன் வளமான தர்மத்தை வளர்க்க, தர்மத்தை காக்க ராமபிரான் நீதிமானாக இருப்பார். கர்ம கூறுகள் வலையில் சிக்கிக் கொள்ளும் போது திரேதாயுகம் வந்துவிட்டது. தர்மசாஸ்தா பூமிக்கு வந்துவிட்டார். அவர் ரகுராம் என்ற பெயருடன் வந்தார். மேதினி தேவி விரும்பிய வருத்தங்களை நீக்க பாங்குராமா விரைவாக பெருமையாக பெற்றார். உண்மையை நிலைநிறுத்தும், தர்மத்தை நிலைநாட்டுதல், திருமணமாகாமல் சபதம் செய்தல், முக்கியமாக மம சத்ரிய ராம மூதாவை பார்க்கவும். தாய்வழி ஆணாதிக்கம் மற்றும் குரு பக்தி, சகோதர பாசத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ரகுராம் தீய பேய்களை அவர்களின் சங்கிலிகளால் உடைக்கவும். பூமி என்றென்றும் ஆசீர்வதிக்கப்படட்டும். மனமோதயோத்தியில் ராமர், ஏழைகளுக்காக நாங்கள் பேராசை கொண்டவர்கள் அல்ல. ஆண்டவரே, பகவானே, சகோதரத்துவம், அன்பு, தைரியம், ஞானம். காலையில் இருப்பிடத்தில் 4 வர்ண தர்மம் குறித்த தர்மத்தை பாதுகாக்க செயல்களை செய்ய வேண்டிய நேரம் இது. தர்மம், உண்மை, அமைதி ஆகியவை வளர்ந்துள்ளன. பிறகு ஓ தாராளனே, தர்மத்தின் திருவுருவமே, பிரம்மதேவர் உயர்ந்த உயிரினம் பாலின் வீரனாக பிறந்தபோது 3வது யுகம் துவாபரம் என்ற பெயருடன் வந்துள்ளது. தர்மத்தை காக்க சின்மயன் சஹஸ்ரனுஜனும் அவனை துர்மார்கராக இருந்தாலும் குரு வீரன் உருபங்க கடவுள் நமக்கு கஷ்டங்களை எதிர்கொள்ளும் வலிமையை தரட்டும். சிறிய அநியாயம் கூட இழக்க நேரிடும். வலிமையான துணிச்சலான முயற்சியை மேற்கொண்ட ரோஹிணி சுனு ராமன் மண் வளமாக இருக்க பயிரிடப்பட்ட போது பூமியும் வளமும் வந்துவிட்டன. வானமும் நட்சத்திரங்களும் மறைந்துவிட்டன. பார்த்தல தீர்த்தங்களில் ராமர் ஆரத்தி செய்ய புனித நீராடியதற்காக இறைவனுக்கு புகழ். வேதாச்சார கீதையை மக்களுக்கு வழங்குவதற்காக அவரது தேரோட்டியாக நடித்த அன்பான பார்த்தன். வேத முனிவரே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே, அனைத்து உயிரினங்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருதல். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை காண பூமியில் உள்ள மக்களால் கூட அதை சொல்ல இயலாது. ஆனாலும் தர்மத்திற்காக எங்கு ஊதப்பட்டது. பரம பிரம்மனாகிய ராமபிரானுக்கு அருள் கிடைக்கட்டும். பூமி பயிர்களை வளர்த்து மனித குலத்தை பாதுகாக்கட்டும். புனித பாடலால் போற்றப்பட்டவர் பலராம சுவாமி. வலிமை மிக்க பிரம்மதேவரை, இப்போது வெப்பத்தை அகற்ற வேண்டிய நேரம் இது.
பரம பிரம்மன் தனது பூரண உருவில் வந்துள்ளார். பக்தர்கள் இறைவனிடம் நெருங்கி வருவார்கள். அவர் அவர்களை தன் கரங்களால் அரவணைப்பார். பக்தர்களும் இறைவனும் ஒன்றாகி விடுவார்கள். மிகவும் சரியான தத்துவமசி அடையப்படும். திரிமூர்த்தி முடிவில்லாதவராக இருப்பார். இறைவன் முடிவில்லாதவராக இருப்பார். தொடக்கமில்லாதவராக இருப்பார். கும்போத்பவனின் கர்ம யோகத்தை பற்றி ராஜமௌலி மற்றும் தேவதாசனம் கூறிய கதைகளை நான் கூற துணிகிறேன். தெய்வங்களின் பாதங்கள் சூடாக இருக்கின்றன. மேலும் கோடிக்கணக்கான பக்தர்களுக்காக அவர்களின் பாதங்களை வணங்கி அவற்றை கூற துணிகிறேன். கடுமையான சந்தன களி பிறக்கும் போது அனைத்து நற்செயல்களும் பாவங்களும் நீங்கும். பூமியில் உள்ள மக்கள் பலவீனமாகவும் பயமாகவும் மாறட்டும். வாழ்க்கை நின்று போகட்டும். பலவீனர்களின் பாதுகாவலர், பலவீனர்களின் கடவுள் ஒரு நட்சத்திர வடிவில் பூமிக்கு விரைந்து வந்து ஒரு நட்சத்திர வடிவில் தனது தெய்வீக அவதாரத்தை எடுக்கும் போது உயிரினங்கள் திருப்தியின் கடவுளை வணங்கும். ஸ்ரீ பூதநாதரே, உங்கள் உயிர் அனைத்து நோய்களும் நீங்கும். நீங்கள் 8 செல்வங்களால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நோய்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். கலியுகத்தில் மக்கள் இறைவனுக்கு சேவை செய்து ஆட்சி செய்வார்கள். ஸ்ரீ பூதநாதரின் சேவை சுவாரஸ்யமாக இருக்கும். பூதநாதரே, மக்கள் கலியால் பாதிக்கப்படாமல் ஆட்சி செய்வார்கள். கடவுள் தனது அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு ஊழியராக சேவை செய்து ஆட்சி செய்வார். ஸ்ரீ பூதநாதர் ஏழைகளின் இறைவன், ஏழைகளின் தலைவன், ஏழைகளின் சுவாமி. ஸ்ரீ பூதநாதரின் சேவையை தவிர வேறு எதுவும் இல்லை. 3 உலகங்களும் பக்தர்களின் அடைக்கலமாக இருக்கும். தத்துவ ஞானியான கும்ப சம்பவர் என்ற முனிவர் தனது மனதில் இறைவனை தூய்மையானவராக நினைப்பார். உலகில் உள்ள கடவுள்களின் தேவ தாண்டவத்தை செய்து தனது மனதின் தாமரையில் கொள்கைகளின் சாராம்சமாக கர்ம காண்டத்தின் வேர்களாக இறைவன் ஒரு தூணாக நிறுவிய பின்னர் பக்தர் முனிவர் பேசத் தொடங்கினார். வலிமை மிக்க பாண்டியனாகிய இறைவன் அறிவின் கொள்கைகளை பேசிய பின்னர் மன்னனின் முன் தன்னை மறைத்து கொண்டான். மன்னர்களின் மன்னனான மானவேந்திரன் தனது மனதை மீனுடன் இணைக்க முயன்றான். ஆனால் மன்னரால் அதை செய்ய இயலவில்லை. மனம் ஒரு படகை போல ஒரு பெரிய படகில் வீசப்படுகிறது. மனம் ஒரு கப்பலை போல ஒரு செங்கோலால் சுமக்கப்படுகிறது. சங்கரரே, சிவசிவ, அலைகளுடன் நகரும் மனம் ஒரு சிறிய குரங்கை போல தொடர்ந்து அடக்க முயற்சிக்கிறது. சங்கரா, சிவசிவ, ராஜ்யத்தின் விவகாரங்கள் சிவப்பு நிறமாகிவிட்டன. ஆலயங்களின் கட்டுமானம் அழிக்கப்பட்டது. அரசர் அரண்மனையை விட்டு வெளியேறிவிட்டார். சிவா சிவா, மானவேந்திரன் தனது சொந்த குடும்பத்தில் இருந்து ஏழையாகிவிட்டான். கடவுளே, சிவபெருமானே, சிவனாரே, அரசரே, அரசரே கூட நீராடுவதையும் உணவு மற்றும் பானத்தையும் உட்கொள்வதையும் கூட கைவிட்டார். மீனாபா, ஹரே, அவளை கண்டு பயந்த வண்ண மன்னர்கள் தேனீக்களின் கூட்டத்தை போல சுற்றிலும் ஞானியான மன்னனிடம் செல்கிறார்கள். முதியவரும் அறிஞருமான கும்பசாம்பவர் ஞானியின் வடிவத்தை அணிந்திருக்கிறார். அவருடைய மனம் பூமியின் மகனை குறித்து சிந்திக்கிறது. அவர் விரைவாக வருகிறார். அவர் விரைவாக வரவில்லை. அவர் முன்னால் விப்ரனை கண்டது. அவரது 2 கால் பாதங்கள் வியப்பில் விரிந்தன. அவர் விரைவாக விப்ரனை வணங்கினார். மேலும் பெரிய மன்னர் விப்ரனும் மகிழ்ச்சியடைந்தார். பானுவின் மகிமையால் பிரகாசிக்கும் விப்ரோதமர் சேவடியில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அன்பான பூமிபன் எழுந்தபோது பாண்டிய வம்சத்தாரும் மகிழ்ச்சியுடன் எழுந்தார். அந்தணர் அவரை அணுகிய போது பந்தள மகிபதி அவரிடம், எந்த திசையிலிருந்து நறு போல் அவனை அடைந்தாய்? அது வேகத்தினாலோ அல்லது உங்கள் நோய்களை குறைப்பதன் மூலமோ? பெரிய முகங்களை காணும் போது உன்னுள் பெரிய எண்ணங்கள் எழுகின்றன. பெரியவரே, உங்கள் மகிமை, சிந்தனை, பாவனை, பானு அல்லது ஷாங்கனால் நான் மயங்குகிறேன். சந்ததியின் பெயரில் ஆட்சி செய்பவர் யார்? யார் பெரிய ஆண்டவர், பெரிய தலைவர், பெரிய பகவான்? யார் சிறந்த பகவான்? உங்களுக்குள் இருப்பது ஏன் செய்கிறீர்கள்? உறவினர்களே, அதை நினைத்து பாருங்கள். பெரியவரே, ஏழையின் வேண்டுகோளுக்கு தீனவத்சல முனிவர் ஒப்புக்கொண்டு ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட மணிகண்டன் உங்களிடம் வந்து, நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இறைவனின்
கொள்கைகளை கற்பிப்பேன் என்று கூறினார் என்றார். பின்னர் உயர்ந்த கடவுள் ஸ்ரீ பூதநாதன் உங்களிடம் வந்து கர்மயோகங்களை செய்வது நல்லது என்றார். எனவே கர்மயோகங்களை செய்வது நல்லது என்ற அறிவை உன்னிடம் உச்ச கடவுளான ஸ்ரீ பூதநாதன் கொடுத்ததால் நானும் வந்தேன். மகா முனிவரே, நான் ஆரண வடிவத்தை எடுத்தேன். அவர் கூறினார், இப்போது நீ பூதேஷவாணனால் எல்லாம் சரியான நேரத்தில் வரும். ஞானிகள் எக்கால சத்தத்தை கேட்டதும் விரக்தி அடைந்த மன்னன் தன் மகனை வணங்கி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வணங்கி அன்பானவனாக வணங்கி மீண்டும் தன் பாதங்களை எடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவனை நோக்கி கண்களை ஊன்றி ஆசீர்வதிக்கப்பட்ட நவாக்ஷரியின் 10 எழுத்துக்களை ஓதி மரியாதைக்குரிய மகாபலியிடம் பேசினான். மகாமுனிவரே, மகாமுனிவரே, இன்று என் மகன் மணிகண்டன் எங்கே வசிப்பான் என்று கூறுங்கள். சின்மயா, ஜெகன்மயா, மத்சுகா, மாயா, மயான காலத்தில் பாலைவனத்தில் என்னுடன் இருப்பார். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக செய்த செயல்களை ஒருவர் நினைவு கூறும்போது மனம் பாசத்தால் நிறைந்துள்ளது. முனிவரே, பித்ருபக்தி நிலையில் இருப்பவர் தொடர்ந்து செய்த செயல்களை நினைவில் கொள்ளும் போது மனம் தனது மகனின் துக்கத்தால் ஆழமாக கலங்குகிறது. எல்லா துன்பங்களும் மறைந்துவிடும். முனிவரே, பித்ருபக்தியில் நிலையில் இருப்பவர் மெதுவாக புன்னகையுடன் தாமரையை பிடித்திருக்கும் ஒரு தங்க குழந்தையும் நானும் அடையக்கூடிய பெரிய மகிழ்ச்சியை என்னால் அடைய முடியுமா? முனிவரே, ஒரு குழந்தை முகத்துடனும் கையுடனும் என்னிடம் வரும்போது நான் உடனடியாக மிகுந்த மகிழ்ச்சியை அடைய முடியும். முனிவரே, என்னை காப்பாற்றுங்கள். என் குழந்தையை காண என் மனம் ஆசைப்படுவது பாவமா? ஒரு அழகான மரத்தின் மலர்களை நாம் எப்போதாவது பார்ப்பேனா? அன்பானவரே, எத்தனை துயரங்கள், எத்தனை செயல்கள் அவை எண்ணப்பட்டாலும் தண்டனைகளின் வடிவத்தில் அவற்றை எண்ண முடியாதா? தேவர்களின் தலைவரே, தேவர்களின் ஆண்டவரே, தேவர்களின் பகவானே, நான் கண்டிக்கப்படுவதற்கு முன்பு புண்டரீகாட்சரே, தயவு செய்து என்னிடம் இருந்து தண்டனைகளை நீக்குங்கள். பாதங்களில் அடியாரே, ஸ்ரீபாதரே, வணக்கங்கள். ஒரு அமைச்சரை விட ராஜ்யத்தின் இரகசியங்களை பேசிய மந்திரங்களின் எஜமானரை காண எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா? தடிகளால் தண்டிக்கப்படும் சகோதரரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடமிருந்து பிரிக்கப்படாத கருணை உள்ளவரே, எல்லா உயிரினங்களுக்கும் ஆட்சி செய்யும் பெரிய ஆண்டவரே, அனைத்தும் உன்னை பிரிந்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பிறவிகள் கடந்து செல்லும் மைந்தனே, உன்னை ஒரு மகனாக காண்பது அதிர்ஷ்டமா? மனிதர்களின் பாதுகாவலரே, ஹரரே, இப்போது என் என் மனதின் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. பக்தரே, உலகத்தின் சாபத்திலிருந்து விடுபட்ட கருணை உள்ளவரே, மகாராஜாவின் தூய பெயர் என் மனதை எரிக்கும் போது பக்தி நிலையை அடைவதற்காக கும்போத்பவர் தனது தீவிர ஆசையுடன் மணிகண்டனால் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் அனைத்து கொள்கைகளையும் ஓதத் தொடங்கினார். என் அன்பானவரே, தூய்மையானவரே, தாம் இப்போது ஏன் அழுகிறீர்கள்? பெரிய மனிதரை, தம் பக்தர்கள் முன்பு செய்த அனைத்தையும் மறந்து விட்டீர்களா? உண்மையானவர் எல்லா பேரின்பங்களின் உருவகமாக இருப்பவர் என்று கூறப்படுகிறது. ஆன்மாக்கள் எப்போதும் பிரபஞ்சத்தின் மாயையில் மூழ்கியிருக்கும். பூமியே, வடிவம், பெயர், நிலம், காலம் அல்லது இடம் இல்லாத நட்சத்திரங்களையும் பிரம்மத்தையும் நினைத்து பாருங்கள். கடவுளே, பகவானே, பகவான் தனது முந்தைய பிறவி தன்னலமற்ற செயல்கள் பின்தங்கியுள்ளன. அவர் உண்மையை அறிந்திருந்தாலும் அவரது மனம் தனது மகனுக்காக துக்கத்தால் நிரம்பியுள்ளது. மேலும் அவரது வலிமை பிணைக்கப்பட்டுள்ளது. இளம் குழந்தைகள் தங்கள் மனங்களால் எடுத்துச் செல்லப்பட ஆர்வமாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் கால்களால் நடக்கிறார்கள். நீங்கள் மெதுவாக நடக்க ஆரம்பித்தால் நீங்கள் வேகம் பெறுவீர்கள் என்று நான் கூறவும் வேண்டுமா? இந்த வழியில் ஆரம்பத்தில் அழகான மாயை பெரிய பெயர் மனிதனுக்குள் இறைவனின் வடிவத்தை எடுத்துள்ளது.
மேலும் அவர் ஒளிரும் வடிவமான நிர்குண சுயத்தின் வடிவத்தை அடையும் போது நிச்சயமாக உயிரினங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும். ஒருவன் இறைவனுக்கு ஆசையற்ற மனதை கொடுத்தால் அவன் நிச்சயமாக தன் உள்ளங்கையில் மோதிரத்தை பெறுவான். பரம பிரம்மவான பரம பிரம்மன் இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருக்கும்போது தனது அழகு ஆடைகளால் அழுக்கான நேரம் கிடைக்குமா? உலகில் யார் தன்னை அன்பானவராக பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள்? இறைவன் பாவங்களை சாம்பலாக்கி பின்னர் அனைத்து பக்தர்களையும் பரம கருணையுள்ள இறைவனுடன் இணைக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது மனம் தூய்மையாகிறது. மேலும் பாவமுள்ள பிரம்மன் அவருடன் சேர ஆர்வமாக உள்ளார். பாவங்களை மன்னியுங்கள். கடவுளே, ஐயப்ப சுவாமியே, ஆண்டவரே, பகவானே, இறைவனின் தலையிலுள்ள பாதங்களை வைக்கவும். ஹரரே ஹரே பரம பிரபுவிற்குள் பாவங்கள் புதைக்கப்படும் போது அவற்றை உங்கள் கனமான பாதங்களால் நசுக்குங்கள். நிர்வாணத்தை அடைய, பிரம்மத்தை அடைய நாம் எந்த பற்றுதலும் இல்லாமல் இறைவனை வணங்க வேண்டும். தூய மனங்களில் தெய்வீக தந்தையும் தெய்வீக பேரின்பமும் ஒன்று கோவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. எதிரின் எதிரியான மனுஷகுமாரன் பூமியின் மாலைகளில் இருப்பதை விட பக்தர்களின் மனதில் வசிப்பதை காண்பது அதிக அதிர்ஷ்டம். இறந்த ஐயப்ப தாசன்கள் பாக்கியவான்கள். மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை தரும் பெரிய தாரக பரம்பொருள் சிலைகள் பாக்கியவான்கள். ஒருவரின் சேவையின் மூலம் பூமியில் வசிப்பவர்களுக்கு ஒளியை கொடுக்கும் நவாக்ஷரிகள் பாக்கியவான்கள். மனித இனத்தின் உறுதி எப்போதும் உறுதியானது நவாக்ஷரியே. அடுத்த ஆலோசனை கர்ம யோகம். பூமியில் காமம் அவனிடம் வெளிப்பட்டதும் அரசர் துறவியின் பாதங்களில் பணிந்து வணங்கினார். படுத்து கொண்டிருந்த பாண்டியனும் முனிவரிடம், முனிவரே, மாமுனியே, முதலும் கடைசியும் தெய்வம், சாட்சி, அனைத்து உலகங்களுக்கும் மூலாதாரம் தெய்வம், பூபால வீரரின் வரிகளை கேட்டு நான் மெதுவாக மாமுனி புங்க முனிவரிடம் திரும்பினேன். கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், யக்ஷரக்ஷர் மற்றும் தேவர்கள் வடிவில் பாதாள உலகத்திலும் பூமியிலும் வாழும் அசுரர்கள் மனிதர்களாக இருந்தாலும் கடந்த கால செயல்களின் பலனை தாங்குவது போதாதா? பூமியே, பிரபஞ்சத்தின் இறைவனை நீயும் உன்னுடையவனாக கருதினாயா? அதிர்ஷ்டசாலியே, இறைவனை உன் சொந்த மகனாக கண்ட நீ உன்னத பிரம்மனின் உருவத்தை அணிந்தாய் அல்லவா? பந்தட மன்னா, பாதாள உலக மக்களும் மற்றவர்களும் அவரை ஒரு மகனாகவும் உயர்ந்த பிரம்மனின் மகனாக மணிகண்டத்தையும் பார்த்தார்கள் இல்லையா? எனவே மன்னா, நீங்கள் அனைவரும் பூமியை ஒரு கடவுளாக கண்டீர்களா? வந்தவர்களும் கூட உயர்ந்த பிரம்ம சுயமாக இருப்பவன் இறைவனில் இருக்கட்டும். பூமியே, மகனில் பேரார்வத்தின் வடிவங்கள் ஒன்றாக வந்துள்ளன. பாவங்கள் வந்து போயின. அன்று நான் கூறியது எனக்கு நினைவிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எனக்கு கட்டளையிட்டிருந்தால் என் பாவங்கள் எதுவும் வந்து போக இடம் இருந்திருக்காது. பாவங்களை அளிப்பவரே, தண்டனையின்றி பாவங்களை செய்தவர்கள் எப்படி போக முடியும்? கிராமத்தின் ஆசிரியர், கிராமத்தின் தலைவர் பிரம்மதேவரின் வடிவத்தில் பிரம்மதேவரின் வடிவத்தை கண்டதால் ஸ்ரீ மணிகாந்தரும் மோடானாவும் மகனின் அனைத்து துன்பங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கிராமத்தின் ஆசிரியர் திம்மனர் ஸ்ரீ மணிகாந்தரின் சாரத்தை கேட்டபோது அவர் சீடராக இல்லாத தெய்வீக வடிவத்தில் இருந்த ஆசிரியரிடம் தனது அனைத்து பாவங்களையும் மன்னிக்கும்படி அன்றே பிரார்த்தனை செய்தார். உங்கள் இளைய குழந்தை கடன் புலியின் பால் குடிக்க சென்ற போது உங்களுடன் வந்து சேர்வார் என்று நீங்கள் உங்களுக்குள் நினைக்கவில்லையா? கிராமத்தின் ஆசிரியரை பார்த்த தருணத்தில் அவருக்கு பிரம்மதேவரின் வடிவம் இருப்பதாக நீங்கள் நினைத்தீர்கள். அவர்கள் இருவரும் பரந்த விழிகளை நினைவில் வைத்து கொண்டால் நீங்கள் பேரார்வம் மற்றும் பற்றின்மை மன்னரை காணலாம். திரேதாயுகத்தில் கோசல தேசத்தின் கலரியானன் அன்பான மகனானான். சத்புத்திரன் தனது மையல் நாயகியின் பாசத்தை விட்டு வெளியேறிய போது பகவான் ஸ்ரீ ராமரை நினைவில் கொண்டான். உண்மையுள் பக்தி தரணும் வலியை உணரவில்லையா? அவர் ஒரு மகனாக இருந்தாலும் தனது இறைவனின் முன்னிலையில் உண்மையான வடிவத்தை காண முடியவில்லை. பிருத்விசுரனால் தனது சாபத்தை எளிதில் நிறுத்த முடியவில்லை. மனிதனே, மகனின் பெயர் அவரது ஆடைகளில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மனிதனே, பிருத்விபதி மனதில் வேதனைப்படுகிறார். மனிதனே,
சுமித்ரா தனது மகனை பிரிந்து தனது உடலை இழக்கும் நிலைமைக்கு தள்ளப்படுவாள். மனிதனே தியாகங்கள் மற்றும் தானங்களால் தசரத மன்னர் சொர்க்கத்தை அடைந்தார். ஆனால் தூயவர்களின் தானத்தால் அல்லவா பங்கீரதர் வைகுந்தத்தை அடைந்தார். அவர் ஒரு மனிதராக இருந்த போதிலும் காமத்தால் ஏற்பட்ட துக்கத்தின் காரணமாக காமத்தை கைவிட நினைக்கவில்லை. பார்கவராமர், ஸ்ரீ ரகுராமர், ரோஹிணி, சூரியன், பலராமர், பெரிய மனிதர், மனதின் மனிதன், துவாரகையின் அதிபதி, அழியாதவர், அழிக்கப்படாதவர், தீர்த்தபாதர்கள் கூட புனித தீர்த்தர்களை மனிதர்களை பார்க்க செல்லவில்லையா? எனவே குடும்பத்தை அணிந்த அனைவரும் காமத்தை விட்டுவிட்டு துறவரத்தை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் காம செயல்களை செய்யாவிட்டால் உங்களுக்குள் மகிழ்ச்சியான தீபம் ஏற்றப்படும். அவரை தினமும் வழிபடுபவர்கள் உருவம், குணம் ஆகியவற்றை கைவிடாமல் அவர்கள் மனத்துடன் உருவமற்ற பிரம்மத்துடன் இணையும் போது பிறப்பு மற்றும் இறப்பு என்ற அசுத்தங்களிலிருந்து விடுபடுவார்கள். அவரிடம் பக்தி கொள்வதன் மூலம் காமம் மற்றும் காமத்தின் அனைத்து அசுத்தங்களும் நீங்கும். அவரை பூமிக்கு அனுப்பிய இறைவன் அவர் குடியேறிய இல்லத்திற்கு செல்லட்டும். மேலும் அவர் உயர்ந்த உலகங்களில் அமைதியை அடையட்டும். கோயிலில் தெய்வத்தை வணங்குகிறார்கள், நெருப்பு பலியிடப்படுகிறார்கள், மூதாதையர் வழிபாடு செய்கிறார்கள், ஆவிகளுக்கு காணிக்கைகள் வழங்குகிறார்கள். மேலும் 5 உலகங்களின் 5 பெரிய கடவுள்களை மகிழ்விக்க உணவு பிரசாதம் வழங்கப்பட வேண்டும். பின்னர் வாழைப்பழத்தால் உங்களை மகிழ்வித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் வரும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் அனைத்து பிறப்புகளிலிருந்தும் விடுதலையும் கிடைக்கட்டும். ஆச்சாரிய வழிபாடு மற்றும் மூதாதையர் வழிபாடு, தெய்வ வழிபாடும் விருந்திற்குரியவரின் வழிபாடும் ஆத்ம பூஜை என்ற சடங்குடன் செய்யப்பட வேண்டும். இத்தகைய 5 பெரிய வழிபாடுகளை இல்லறத்தார் செய்ய வேண்டும். இதன் காரணமாக 3 உலகங்களின் அதிபதியான இல்லறத்தார் 4 முயற்சிகளில் சிறந்தது இல்லறத்தார் என்று கூறியுள்ளனர். அனைவரும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும். சண்மதரே, எவ்வளவு நல்ல இல்லறத்தார்! தர்மத்தின் பாதையில் பூமியை ஆளும் புனிதர்களில் மனதின் இறைவன் வசிப்பார். மன்னவா, புனிதமானவர்கள் எப்போதும் பாராயணத்தில் கோயில்களாக நினைவுக்கு வரும். திருக்காய பலி. இவ்வாறு துறவி மௌலிக்கும் போத்பவ இறந்தபோது மன்னர் மகிழ்ச்சியாலும் மிகுந்த மகிழ்ச்சியாலும் நிறைந்து தரையில் பணிந்து அவரை வணங்கினார். மகிழ்ச்சியின் வடிவமே தபசோதமா. தெய்வீக அருள் பொழிந்தவுடன் பகவான் ஸ்ரீராமரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரம்மதேவரின் ஊழியரான தசரதர் பிண்ட மற்றும் ஆசரிதத்தின் மங்களகரமான செல்வங்கள் மூலம் நீங்கள் எவ்வாறு பிரம்ம சாயுஜ்யத்தை தெய்வங்களின் சங்கமத்தை அடைந்தீர்கள். மேலும் என் மனம் அற்புதங்களின் கதையை கேட்க ஆர்வமாக உள்ளது என்று கூறுகிறார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் பூதேஸ்வரர் பக்தரான கும்ப சமுத்பவ பாண்டியரிடம், சத்திரியோத்தம, தீய செயல்களை செய்பவன் பக்தி முகனும் தீய செயல்களை செய்பவன் சிஷ்ட சோதர சௌமித்ரனும் திருப்தி அடைந்தவுடன் அவர்கள் வல்லபரை, சுக்ரீவ தலைவனையும், தசகிரீவ சகோதரர்கள், அசுரர்கள் மற்றும் துணிச்சலான மாருதி ஆகியோருடனும் இணைந்தனர். எப்பொழுது தெய்வங்கள் என்ன கூறுகின்றனவோ, ஒருவர் புண்ணியம் நிறைந்தவராக இருக்கும்போது கயை தீர்த்தத்திற்கு வந்து தனது மூதாதையர்களுக்கு ஒரு பிண்டத்தை வழங்குகிறார். ஒருவர் கயைக்கு செல்லும் பொழுது நீராடி நெற்றியில் பிண்டங்களை வைத்து மரியாதை செலுத்த வரும்போது பூமியில் பிண்டங்களை உட்கொள்கிறார். ஒருவர் நேரடியாக பிண்டத்தை உட்கொள்ளும் பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் முன்னோர்கள் பூமியில் பிண்டங்களை உட்கொள்வார்கள். பிண்டங்கள் முற்றிலுமாக அகற்றப்படும் போது முன்னோர்கள் பூமியில் பிண்டங்களை உட்கொள்வார்கள். கடந்த கால பிரபலமான கயா ஸ்ரார்த்தத்தை ஒருவர் செய்யும் போது அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் திரும்பும் போது ராகவன் சகலுக்கு சென்று உச்சகட்ட பேரின்பத்தில் தீர்த்தத்திற்கு திரும்புகிறார். தூய பால்குணத்தின் விளிம்பில் பூத்திருந்த தூய மற்றும் அழகான வாத மரம், லக்ஷ்மி மற்றும் திரிபாத மலர்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. ராகவனின் அழகை கண்டு அவனது தாய்மார்களும் சகோதரர்களும்
பணிந்து வணங்கினர். மைதிலி ஒரு பூவாக இருந்ததால் கோபத்தின் தெய்வம் ஒதுங்கி நின்றது. பகவான் ஸ்ரீ ராமபிரான் நீராடி ஒரு மண் கட்டியை வைத்து அவரை விரும்பினார். நீண்ட நேரம் சென்ற பின் அவர் அவரை தேடினார். ஆனால் அவரை காணவில்லை. எனவே அவர் தடியால் மிகவும் தொந்தரவு செய்யப்பட்டார். அவரது மனம் மிகவும் கலங்கியது. நட்சத்திரங்கள் தங்கள் மனதில் உண்மையான கர்த்தாவை தியானித்து தீண்டத்தகாதவர்களாக மாறி ஒரு மண் சட்டியை வைத்து ஒதுங்கி நின்றன. வானத்தின் தெய்வம் அரை ஆயுள் சபதத்தை கடைபிடித்து விரைவில் ஒரு ஆன்மா வடிவமாக மாறும். தசரதர் மோடேனாவிற்கு வந்து அதை உட்கொண்டு மகிழ்ந்த பிறகும் அரசரின் எண்ணங்கள் கடந்த பிறகும் கூட உணவு உட்கொள்ளாமல் வரவில்லை. மன்னவா, கேளுங்கள். அந்த தேவி ஒரு தெய்வம் என்றாலும் அவள் பூமியின் ரத்தினம். வழக்கப்படி ரகுவரனால் கொடுக்கப்பட்ட பிண்டம் தந்தையை அடையாத போது மற்றவர்கள் செய்த பிண்டங்களை பக்தர்கள் உட்கொள்வதை கண்டதும் ராகவன் மிகவும் கோபமாகவும் சோகமாகவும் ஆனார். அவரது விழிகள் கோபத்தால் நிறைந்தன. அவரது தலைமுடி மற்றும் நகங்கள் நடுங்கின. அவரது தாய் கோபமான தொனியில் அவரிடம், அன்னையே, நீங்கள் என்னை குறித்து நினைக்காதது என்ன? உங்கள் தாயின் கடமைகளை செய்தீர்களா? மற்ற ஆத்மாக்கள் வந்து பிண்டத்தை உண்பதை நீங்கள் காணவில்லையா? உங்கள் தாய் உங்கள் விருப்பங்களை புறக்கணித்து வாழ்ந்தாளோ? உங்கள் தந்தை ஏன் வரவில்லை? உங்கள் தந்தைக்கு வைகுந்தத்தை பெறும் உரிமை இல்லாததனால்தானா? என் அன்னை ஒரு பெண். தாங்கள் கூறினால் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அம்மா. நந்தன் கோபமடைந்து வசனங்களை கூறிய போது அவன் தன் தாயிடம் சென்று, என்ன மகனே, மகனே, ஏன் இவ்வளவு சூடான வார்த்தைகளை பேசுகிறாய்? என் தாயின் மனதை பைத்தியக்காரத்தனத்திலும் பயத்திலும் பார்க்க விரும்புகிறாயா? மகனே, நீ உன் சபதங்களை கடைபிடித்தாலும் சாம்பலாவாய். தங்கம் மற்றும் வெள்ளிக்காக நான் உண்மையை எண்ணுவேன். நான் எந்த நேரத்திலும் சாம்பலாவேன். தடி இல்லாத உன் தாயிடம் தீமை சொல்லாதே. உன் தாயின் மனம் இன்னும் உன்னிடம் வரவில்லை. நான் 10 அடி வானங்களையும் வானத்தின் பரந்த பரப்பையும் அடைவேன். நந்தா, நீயே எனக்கு உண்மையை கூறுபவன். நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். ஒருபோதும் வந்து நீ ஒரு குற்றம் என்று சொல்லாதே. 8 தினங்கள் சூரியன் மற்றும் சந்திரனின் செயல்களை கண்டவர்கள். நான் தவறு செய்ய ஏதேனும் காரணம் இருந்தால் தவறு செய்பவரை ஒரு குற்றமாக தண்டிப்பேன். விஷ்டபேச மாமா நந்தனா எப்போதும் 3 உயிரினங்களையும் தன் சொந்த கண்களால் காத்தருளி தண்டிக்கும் போது நந்தனை குறித்து எதுவும் சொல்ல முடியாதா? பிறகு ஒரே ஒரு காரணத்தினால் மாமா பாணி தீமை நடக்காமல் இருக்க நான் தம்மை கருவில் ஆதரிப்பேன். என் ஆண்டவரே, என் வார்த்தைகள் உண்மை. எல்லா சட்டங்களின் ஆசிரியரான இறைவன் என் எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கிறார். உலகங்களின் இறைவரான பகவான் ஸ்ரீ ராமபிரானின் வார்த்தைகளை கேட்டு காற்றின் இறைவனான ராமபிரான் ஸ்ரீ ராமபிரானின் பாதங்களில் தோன்றி அவரை வணங்கினார். வாயுகுமாரனான ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மிகுந்த பக்தியுடன் ஸ்ரீ ராமபிரானின் பாதங்களில் மிகவும் புனிதமான அபிஷேகம் செய்தார். பக்தர்களுக்கு சேவை செய்து மெதுவாக தனது கரங்களை தெய்வத்தின் பாதங்களில் வைத்தார். ஐயனே, தாம் கருணை காட்டினால் ஏழைகளுக்கு எல்லாம் சாத்தியம். தாம் அங்குல்யம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போது நான் பரந்த கடலை கடந்து குதிப்பேன். நான் கடுமையான ராவணனின் முன் நிற்பேன். 10 இடங்களில் ரதத்தின் தொண்டையை குத்துவேன். அனைத்து காடுகளையும் அழிப்பேன். அன்னை சீதையின் பாதங்களை காண்பேன். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் இறந்தவரை வணங்குவேன். நான் ஒரு நல்ல தெய்வமாக இருப்பேன். நான் முழு இலங்கையையும் எரித்து சாம்பலாக்குவேன். ராவணனின் மகனை கொல்வேன். ஆச்சார வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வர மைதிலி காந்தாவின் பாதங்களை மைதிலி தேவியின் சூடான ரத்தினத்தில் சேர்க்க ராவணனின் மனதை ஆவேசத்தால் நிரப்ப உலகம் முழுவதும் ஒளியால் நிரம்பியுள்ளது. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரின் மலரும் போது இறைவனின் பாதங்கள் தாமரை மலரில் வைக்கப்படும் போது, இறைவா, உமது அடியாளையும் உமது அன்புக்குரியவரையும் காத்தருளும் கடவுளே, ஸ்ரீராமரை குறித்து கவலைப்படாதே. மருத்துக்களின் மகாசக்தியான வாயுகுமாரன் ஸ்ரீ ஹனுமான் அவர் ஸ்ரீராமரிடம்,
வாயுவின் மைந்தனும் ஞானிகளில் சிறந்தவருமான ஸ்ரீராமர் என்று கூறும்போது இவ்வாறு ஸ்ரீராமபிரானின் பாடல்களை கேட்ட மாருதி பக்தியுடன் அவரது பாதங்களில் பணிந்தார். தெய்வீக காட்சியை காண மாருதியும் தசரத மன்னனின் இல்லத்திற்கு சென்றார். வேகமான மற்றும் சக்தி வாய்ந்த அம்பு போன்ற ராம துவியாக்ஷர மந்திரத்தை உச்சரித்து குதித்தார். மேகங்களின் பாதையை கடந்து மேகநாதரி சகோதரனின் சிறந்த பக்தன், வாயுவின் மகன், காற்றின் வேகத்துடன் 4 முக உலகத்தை அடைந்து அவரை வணங்கினார். படைப்பு இறைவனின் தெய்வீக நாமத்தை கண்ட மாருதி அவரை வணங்கி 4 முகங்களை கொண்டவரின் ஆசைகளை விரைவாக பெற்று ஸ்கந்தனில் பூமியை கரமில்லாத ஸ்ரீராமபிரானின் பக்கத்தில் அமரச் செய்தார். பெரிய சிங்கமும் வலிமையும் கொண்ட பகவான் ஸ்ரீ ஹனுமானின் வேகத்துடன் ராகவன் தனது தந்தையை காண ஆவலுடன் தனது மையல் நாயகியின் பாதத்தில் பணிந்தபோது அவரது தாயும் அவரது சொந்த தந்தையும் அமைதியாக இருந்தனர். மேய்ப்பர்கள் பாதங்களை வணங்கினர். உடலை கைவிட்ட கோசலேந்திரன் தனது குழந்தைகளையும் மனைவியையும் கண்டதும் மோகன வடிவில் புத்திசாலி மற்றும் தந்திரமான வாணியைப் போல பேசத் தொடங்கினார். ராகவா, பெரிய ஆன்மாவே, உன் மாயையில் நான் எப்படி விழக்கூடாது? பிரம்மதேவரே, நட்சத்திர வடிவிலான பிரம்மதேவரே, நான் ஒரு மனிதனாக மாறி தமக்கு என் மகனை கொடுத்து தம்மை என் வசிப்பிடமாக்கினேன். அதனால் நாம் சோதிக்கப்படக்கூடாது. உலகமே தாயே, பேச்சையும் வாழ்க்கையையும் அளிப்பவனே, வாழ்க்கைக்கும் உயிருக்கும் பிரியமானவனே, உடலின் மீது மோகம், முக்தியின் எதிரியான காமம். எனவே உன்னை பிரம்மனாக நினைத்து உன்னை வணங்குகிறேன். தூயவனே, பிறப்பு இழப்புகளிலிருந்தும் செயல் இழப்புகளிலிருந்தும் விடுபட்டவனே, என் மீது கருணை காட்டுவாய். நான் உன் கட்டியை உண்ணவில்லை என்பதையும் மற்றவர்கள் அதை அறியும் வகையில் நான் பவானா என்று அழைக்கப்படுகிறேன் என்பதையும் அறிந்தேன். என்ன தவறு? என் அன்பான நந்தா, உன் சக்தியால் ஜானகி ஒரு மனிதன், அவள் தோற்றத்தில் ஒரு பூவாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவள், எனக்கு இறந்த உடலை கொடுத்தாள். பங்கஜாக்ஷா, நான் அதை உட்கொண்டு விட்டேன். நீயும் தோலின் தெய்வமான ஜானகியும் மனதளவில் சமம். நான் உனக்கு பிறந்த போது பிறந்தவர்கள், உலகின் இருபுறமும் பிறந்தவர்கள். நந்தா, நல்வாழ்த்துக்கள். நன்றாக உணவருந்திய ஒரு மனிதன் எப்படி 2வது முறை வந்து வாழ முடியும்? உன் தாய் கௌசல்யாவை நியாயந்தீர். அப்பாவி, இன்று அவள் உனக்கு சமம். உலகில் 3 பெண்கள் இல்லை. உண்மையிலேயே உண்மையான தாயின் ஒருமைப்பாடு. நீ மாமாகாவின் மனைவியாக வந்திருப்பது அதிர்ஷ்டம். பெண்களை விரும்புபவனான நான் உன் தாயின் அரை விரதர்கள் மீது பக்தி கொண்டவன். தீமையின் கரையிலிருந்து கூட விடுபட்ட ஞானியையும் தன்னலமற்றவனையும் நீ வணங்க வேண்டும். இதை கூறி தசரதர் ராமச்சந்திரனை மகிழ்ச்சியின் வில்லுடன் வணங்கினார். அதன்படி அவரை கேட்ட அனைவரும் தங்கள் இதயங்களில் பகவான் ராமரின் அன்பால் நிறைந்த போது அவர்கள் மேலும் பிறக்காமல் அவருக்கு ஆசீர்வதித்தனர். மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மன்னரின் ஆன்மா மகிழ்ச்சியால் எழுந்தது. பகவான் ஸ்ரீ ராமபிரானின் குரல் மகிழ்ச்சியில் வில்லுடன் எழுந்தது. ஒருபோதும் பிறக்காத மன்னர் தசரதர் பிரம்மதேவரின் பாதங்களை வணங்கினார். ராகவன் மகிழ்ச்சி அடைந்தாலும் உலகம் அறியும்படி தன்னைத்தானே சபித்து கொண்டான். இறந்தவர்களின் இறந்த உடல்களை யாரும் உட்கொள்ளக்கூடாது என்பதற்கான காரணம் முன்னோர்கள்தான். மங்களசீலரும் அவரை சபித்தார். இறந்தவர்களின் இறந்த உடல்கள் தூய்மையான மற்றும் உண்மையான பக்தியுடன் பலியிடப்படும். காகங்கள் அவற்றை உட்கொள்ளும். மூதாதையர்களும் பிரம்மதேவர்களும் திருப்தி அடைவார்கள். அன்று முதல் இறந்தவர்களின் உடல்கள் நேரடியாக உண்ணப்படாது, உட்கொள்ளலாகாது. மன்னரே சொல்லலாம், காகங்கள் இறந்த உடல்களை உட்கொண்டவுடன் இறந்தவர்களின் மக்கள் வைகுந்தத்தை அடைவார்கள். இது ஒரு புனிதமான இடம். இங்கு மக்கள் பூமியில் தங்கள் மூதாதையர்களுக்கு பலி செலுத்தவும் வணங்கவும் தங்கள் சொந்த பக்தியுடன் தங்கள் மூதாதையர் கல்லறைகள் அழகாகவும் மங்களகரமாகவும் அலங்கரிக்கவும் வருகிறார்கள். கயைதான் சரியான இடம் என்று யாரும் தெளிவாக கூற மாட்டார்கள். இந்த வழியில் கயையின் பாக்கியம் மோடேனாவின் புண்ணியத்தைப் போல 100 மடங்கு மனிதர்களுக்கும் பம்பையிலிருந்து நல்ல பலன்களை பெறுகிறார்கள்.
பெரியவரே, ஆன்மாக்களின் மகிமையை பகிர்ந்து கொள்ள பம்பையின் பிரபு எவ்வளவு பெரியவர்! உம்பர்கோன் மக்களும் நல்ல அதிர்ஷ்டத்திற்காக பம்பையில் நீராடி காணிக்கை செலுத்துகிறார்கள். ஐயப்பனின் தெய்வீக வடிவமாக தாரக பிரம்மம் வானத்தில் நித்தியமாக உள்ளது. அபிஷேக தீர்த்தம் இந்த பூமியில் பாய்கிறது. மேலும் நீர் ஓடை பம்பா என்று அழைக்கப்படுகிறது. பம்பை நதி சுதந்திரமாக ஓடுகிறது. கும்பதளம் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரம். பெரியவரே, நான் பம்பையை வணங்கினால் இந்த நேரம் மனித குலத்திற்கு மிகுந்த துக்கத்தின் நேரமாக இருக்கும். பம்பை நதி தூய்மையற்றதாகிவிட்டால் பூமியில் உள்ள மக்கள் பயந்து போவார்கள். மனிதர்கள் லாப நஷ்டங்களை குறித்து நினைத்தால் அவர்கள் பம்பையில் செய்யும் செயல்கள் பிரபஞ்சத்தின் இறைவனை பிரியப்படுத்தும் விஷயங்களில் மிக முக்கியமானவை. தேவர்கள் பிரிக்கப்படும் போது பம்பையும் அழுகிறது. தேவர்களின் கடவுளும் கோபம் கொள்கிறார். எங்கள் துக்கம் நீங்கட்டும். ஐயப்பனின் அருள் எங்கள் தாய் பம்பைக்கு பொன்னால் அருளப்படட்டும். துதிக்கப்படுபவர் தனது குழந்தைகளுக்கு உதவட்டும். எல்லா துயரங்களும் நீங்கிவிட்டன. ஐயப்பனே, ஸ்ரீமத் நமாமிகம். என்போதி சனாதன. 3 உலகங்களின் பெரிய சந்ததியினரே, ஆண்டவரே, பகவானே, மகிழ்ச்சி அடைவீர்களாக. பரபிரம்மன் 4 அறிவியல்களின் சிறந்த மற்றும் சிறந்த ஆசிரியராவார். சிறந்த மற்றும் சிறந்த முனிவர், சிறந்த மற்றும் சிறந்த கதை கூறி 9வது 10வது கண்டம். இதற்கு பிறகு லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களை பாத பங்கஜங்களில் ஒன்றிணைக்க கடவுள் நமக்கு உதவுவாராக. இறைவன் நம்மை பக்தர்களுடன் ஒன்றிணைப்பாராக. அவர் நம் அன்பான மௌலியின் மீது ஒரு தங்க பதம் பொறிப்பாராக. பகவான் சம்புமூர்த்தியே, பகவான் ஐயப்பா, பகவான் கலியுகத்தின் பாதுகாவலரே, பகவான் பரபிரம்மத்தின் மகிமையே, அன்பாததியின் சந்ததியினருக்கு உதவுங்கள். இது ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதத்தின் 10வது அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.